குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்றங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குப்பை அகற்றும் சேவைகளை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு பொது சுகாதார பரிசோதகருடையது ஆகும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தொழிற்சாலைகள் அமைக்கப்படுவதனையும் தொழிற்சாலை கழிவுகள் சூழலை பாதிக்காத வண்ணம் அகற்றப்படுவதையும் உறுதி செய்தல், மற்றும் தொழிற்சாலைகள் வேலைத்தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மற்றும் நோய்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து தொழிலாளர் நலன் பேணுவதற்கு உதவுதல் மற்றும் இது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பித்தல் பொது சுகாதார பரிசோதகரின் கடமைகளாகும். பொது சுகாதார பரிசோதகர் தமது பொது சுகாதார பரிசோதனை எல்லைக்குள் செயற்படும் சுகாதார வைத்திய நிலையங்களின் சுகாதார நிலைமைகளை மேற்பார்வை செய்து அது தொடர்பான அறிக்கையை மேலதிகாரிகளுக்கு சமர்ப்பிப்பார். மக்கள் இயலுமானவரை சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்காக பொது சுகாதார பரிசோதகர் பொது நீர் விநியோக திட்டங்களை மேற்பார்வை செய்வதுடன் நீர் விநியோகம் கிரமமான முறையில் குளோரினேற்றம் செய்யப்படுவதனையும் உறுதி செய்கிறார். ஏற்படும் சந்தர்ப்பங்களில் நீர் மாதிரியினை பெற்று அது இரசாயனங்களாலோ
அல்லது நுண்ணங்கிகளாலோ மாசடைந்துள்ளதா என்பதனை அறிவதற்கும் ஆய்வுக்குட்படுத்துவதற்கும் உதவி புரிகிறார். பொது கிணறுகள் மற்றும் தனிப்பட்ட கிணறுகள் போன்றவற்றை அடிக்கடி பார்வையிடுவதன் மூலம் அவை சுகாதாரமான முறையில் பேணப்படுவதனை உறுதி செய்தல் என்பன பொது சுகாதார பரிசோதகர் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள மக்களுக்கு வழங்கும் சேவைகளாகும். மலசல கூடங்கள் ஒவ்வொரு வீட்டினதும் அத்தியாவசியமான அங்கமாயினும் மலசல கூடங்கள் இல்லாத அல்லது முறையாக அமைக்கப்படாத வீடுகள் இன்னும் பல உள்ளன. மலசல கூடங்களின் முக்கியத்துவத்தை அறியாத மக்களுக்கு சுகாதார கருத்தரங்குகள் மூலம் ஆலோசனைகளை வழங்கி மலசல கூடங்கள் இல்லாத வீடுகளில் மலசல கூடங்களை கட்டத் தூண்டுவதுடன் முறையாக மலசல கூடங்களை பொருத்தமான அமைவிடங்களில் அமைப்பதற்கு ஆலோசனை வழங்குதல் ஆகியன மலசல கூடங்கள் சம்பந்தமாக பொது சுகாதார பரிசோதகர் மக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகளாகும். வறுமைக்கோட்டின் கீழ் வாழும் மலசலகூடம் அமைக்க வசதியற்ற மக்களுக்கு மலசலகூட மானியம் வழங்கல் திட்டத்தின் கீழ் மானியம் கிடைப்பதற்கும் சிபாரிசு செய்கிறார். வீடுகள் நகரின் அடிப்படை கட்டமைப்புகளாகும். வீடுகளின் சுகாதாரம் நகரின் சுகாதாரத்திற்கு வழி சமைக்கும். வீட்டு தரிசிப்பு பொது சுகாதார பரிசோதகரின் கடமைகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு வீட்டு தரிசிப்பின் போதும் பொது சுகாதார பரிசோதகரானவர் வீட்டின் சுற்றாடல், பராமரிப்பு, காற்றோட்டம், குப்பைகளை அகற்றுதல், வெளிச்சம், குடிநீர், வீட்டுத் தோட்டம் போன்றவற்றை பரிசோதித்து அவற்றை மேம்படுத்தவும் சுகாதார முறைப்படி பேணவும் அறிவுறுத்துவார். வீடமைப்பு, நிர்மாணம், சட்டப்படி கட்டப்படும் கட்டடங்களை பரிசோதித்தல், கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பரிசோதித்தல், கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் உரிய விதிமுறைகளுக்கு அமைய கட்டப்பட்டுள்ளனவா என பரிசோதித்து அனுமதி வழங்குவதற்கு சிபாரிசு செய்தல், உள்ளூராட்சி சபைகளின் அனுமதியின்றி கட்டப்படும் கட்டிடங்கள் பற்றிய அறிக்கை சமர்ப்பித்தல் ஆகியன பொது சுகாதார பரிசோதகரின் வீடமைப்பு சம்பந்தமான சேவைகளில் முக்கியமானதாகும். அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் பொதுமக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் கூட்டமாக தங்கும் போதும் சுகாதார சீர்கேடுகள் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது.
அனர்த்தங்களின் போதும் பேரழிவுகளின் போதும் மக்களுக்கு தகுந்த குடிநீர், உணவு வசதிகள் மற்றும் மலசல கூடங்களை அமைத்து முறையாக பராமரிப்பதற்கு அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து நடவடிக்கைகளை எடுத்தல் போன்ற கடமைகளை பொது சுகாதார பரிசோதகர் நிறைவேற்றுவார். பதிவுகளும் புள்ளி விவரவியல் அறிக்கைகளும் எதிர்காலத்திலும் சமகாலத்திலும் முறையே திட்டமிடலுக்கும் ஏனைய நடவடிக்கைகளுக்கும் உதவும் என்பதனால் பொது சுகாதாரம் சம்பந்தமான பதிவுகளை தமது பிரதேசங்களில் பேணுவது ஒரு பொது சுகாதார உத்தியோகத்தரது கடமையாகும். இப்பதிவேடுகளை பேணி கடந்த கால அறிக்கையுடன் ஒப்பீடு மற்றும் மதிப்பீடு செய்து முறையான அறிக்கையை காலத்திற்கு காலம் மேலதிகாரிகளுக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் சிறந்த பொது சுகாதாரத்தை தத்தமது பிரதேசங்களில் பேணுதல் இதன் நோக்கமாகும். தமது பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள புதிய சவால்களையும் பிரச்சனைகளையும் புதிதாக அடைந்த அடைவு மட்டங்களையும் மேலதிகாரிகளுக்கு சமர்ப்பிப்பார். இதுவே பொது சுகாதார பரிசோதகர் பதிவுகளை பேணுவதில் ஆற்றும் கடமையாகும். பொது சுகாதார பரிசோதகரானவர் தமது பிரதேசத்தில் வாழும் மக்களின் நன்மை கருதி அவர்களின் சுகாதார நிலைமையை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறுபட்ட சுகநலத் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அதே வேளையில் அவற்றை நீடித்து நிலைக்கச் செய்ய மக்களின் சுகாதாரம் சம்பந்தமான அறிவை வளர்த்தலும் அவசியமாகின்றது. இதற்காக பாடசாலைகளிலும் பிரதேச சனசமூக நிலையங்களிலும் பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார கல்வி சம்பந்தமான கருத்தரங்குகளை காலத்திற்கு காலம் மாவட்ட சுகாதார கல்வி அறிவூட்டல் உத்தியோகத்தருடனும் ஏனைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுடனும் திட்டமிட்டு நடாத்துதல் அவசியமாகின்றது. அந்த வகையில் தத்தமது பிரதேசத்தின் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்துவதிலும் அவற்றை சீரான முறையில் பேணுவதிலும் ஒரு பொது சுகாதார பரிசோதகரின் பணிகள் பல்வேறு பரிமாணங்களில் காணப்படுவதுடன் மிகவும் அவசியமானவையாகவும் உள்ளன. எனவே எமது பிரதேச சுகாதார அபிவிருத்தியில் பொது சுகாதார பரிசோதகரின் பங்கு நன்றியுடன் நோக்கப்பட வேண்டிய ஒன்றாகும்.